ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும். இது ப்ரூச்சஸ் மெட்டீரியல் தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பெட்டல்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பீடு எடுத்திருக்கேன். கட் பீடில் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் லாங் டியூப் பீடு கூட எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். அது பார்த்து நீங்கள் லாங் டியூப் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். நான் இதை கட் பீடு வச்சு சின்னதாக மீடியம் சைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாக்காக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் சீக்வென்ஸை நம்ம கையில் பிடிச்சிட்டே சென்டரில் ஹோல்ஸ் வழியாக 6 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக கம் போட்டுக்கோங்க. கம் போடும்போது பார்த்தீங்கன்னா வெளி சைடு மட்டும் கம் போடுங்க. உள் சைடு நம்ம ஹோல்ஸில் கம் போட்டால் அது போய் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக அந்த பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, விரிஞ்ச மாதிரி அந்த பெட்டலுக்கு சைடில் மட்டும் நீங்கள் கம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் கூட போட்டுட்டு கூட நீங்கள் அடுத்தால நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் கம் போடாமல் ஒட்டுறேன், ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு. சென்டரில் ஹோல்ஸ் வழியாக நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த சைடில் 6 பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம 6 பெட்டல் வழியாகவும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி உங்களுக்கு இப்படி பண்ணுறேன். நீங்கள் நீங்களும் 6 பெட்டல்ஸ் வழியாக நீங்கள் 6 பெட்டல்ஸ் வழியாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம 6 பெட்டல் வழியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பெட்டல் மட்டும் சென்டர்லேருந்து நீடில் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு பெட்டலுக்கு வெளியிலேருந்து எடுத்து சென்டரில் கொடுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் யூஸ் பண்ணுற மெத்தடில் சொல்கிறேன். ஏன்னா சென்டரில் சின்ன ஹோலாக இருக்கும்போது நம்ம கீழேருந்து கரெக்டாக எனக்கு அதை ஷார்ப்பாக பார்த்து நீடில் வெளியில் வர எடுக்க தெரியல. அதனால் நான் வெளியிலேருந்து நீடிலுக்கு ஒவ்வொரு பெட்டலுக்கு கீழேருந்து எடுத்து நான் சென்டரில் அப்படி பஞ்ச் பண்ணும்போதும் 6 பெட்டல்ஸ் வழியாக நம்ம பஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 6 பெட்டல் இருக்கிற ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம 3 ஃப்ளவர்ஸையும் பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரூச்சு. இது மட்டும் நீங்கள் அதாவது நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்கில் ஒரு 3 பெட்டல், அதாவது நம்ம பேக் நெக்கில் ஒரு 3 பிளேஸில் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு 1 சைடு கொடுத்து ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 3 பெட்டல் போட்டுட்டிங்கன்னா 3 பெட்டலுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு கொடி மாதிரி டிசைன் போட்டு கட் பீடு கொடுக்கலாம். அப்படின்னா 3 பூவையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பேக் சைடில் சொல்கிறேன் நான். பேக் சைடில் 3 பெட்டல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டிசைனை அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் கட் பீடுக்கு இருக்கிற மாதிரி அங்கங்கே கொடி கொடுத்த மாதிரி கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஒர்க்கில் நம்ம சேனலில் ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் 300 மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது 1 மந்த்து கோர்ஸு. நான் இது பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 2 ஸ்டிச்சும் சேர்ந்து கவர் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு பேட்ச்னால நான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு, அப்புறம் ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எல்லா ஸ்டிச்சும் மிக்ஸ் பண்ணியும் ப்ரூச்சஸில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நான் என் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் வேறு குரூப்பில் ஜாயின் அதாவது நான் இது என்கொயரி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த ப்ரூச்சஸ் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ரூச் இது. ஏன்னா இது ஒயிட் கலர்னால் நீங்கள் சில்க் காட்டன் என்ன கலர் எடுத்தால் கூட இந்த ப்ரூச் நமக்கு மேட்ச் ஆகும். ஒயிட் இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 3 பூவையும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கிராஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் படாத அளவுக்கு பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி ப்ரூச்சு இது. இந்த ப்ரூச் பண்ணுறதுக்கு டெய்லரிங் ஒர்க்கு அப்புறம் ஆரி ஒர்க்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது ஃப்ராகில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராகில் சென்டரில் இந்த ஒரு டிசைன் கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் பட்டுப்பாவாடை சட்டைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்கை சுற்றி நம்ம இந்த பைப்பிங் ரோப் மாதிரி கொடுத்திங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் வந்து அதில் ஒரு பெரிய பேர்ல் பீடு கொடுத்தாலும் ஓகே தான். அப்போ தான் அந்த கலர் நமக்கு வெளியில் நம்ம வேறு கலர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால வெளியில் தெரியாமல் இருக்கும். நீங்கள் சேம் கலரே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச் இது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ப்ரூச்சு தான். அதாவது அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்து எனக்கு ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரூச்சஸ்லாம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ரொம்ப காஸ்ட்டும் நமக்கு வந்து ஆகாது. மெட்டீரியலோடைய காஸ்ட் வந்து இதிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த விலை கம்மியாக கேட்பாங்கள்ல, கொஞ்சம் ரேட் கம்மியாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிசைனை ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் 3 ஃப்ளவரையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறம் சென்டர்லேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து சென்டரில் கிளிப் ஸ்டோன் கூட கொடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு கிளிப் ஸ்டோன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அல்லது குந்தன் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டனால சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். அது சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சென்டரில் ஒரு நார்மல் குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒரு புதுசாக க்ரியேட்டிவாக நீங்களும் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு ப்ரூச் டிசைன் கொடுத்துருக்கேன்னா இதே மெட்டீரியல் வச்சு நீங்கள் வேறு டிசைன், அதாவது வேறு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம 3 பெட்டல்ஸும் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரே பூ மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு சென்டர்லேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி வெளியில் வரல. அதனால் நான் வெளியிலேருந்து நீடியில் எடுத்துகிட்டு சென்டரில் கொடுத்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி கொடுத்தாலும் சரியாக தான் வரும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 3 பெட்டல்ஸையும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டர்லேருந்து நீடியில் எடுத்துகிட்டு ஃப்ளவரும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிக்கும்போது நமக்கு அந்த கேப்பில் வந்து பிசுறு எதுவும் தெரியாது. இல்லது நான் சொன்ன மாதிரி குந்தன் ஸ்டோனு அந்த மாதிரி வேறு ஏதாவது கிளிப் ஸ்டோனு ஏதோ ஒன்று ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டினாலும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா கூட பண்ணலாம். என்னென்னா அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் இந்த ஒவ்வொரு பேர்ல் பீடுக்கும் இடையில ஒவ்வொரு பெட்டலுக்கும் 6 பெட்டல் இருக்குது. 6 பெட்டலுக்கு இடையில இந்த லீஃப் சீக்வென்ஸை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் வெரைட்டியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெளியிலேருந்து பஞ்ச் பண்ணனால கொஞ்சம் லேசாக மாறி வந்த மாதிரி இருக்குது இந்த சீக்வென்ஸு. அதை கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 சைடில் நான் வந்து மீடியம் சைஸ் கட் பீட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கிராஸாக கொடுத்துக்கோங்க. கிராஸாக கொடுக்கும்போது தான் அழகாக தெரியும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கிராஸாக கொடுத்துக்கோங்க. நான் வெறும் மீடியம் சைஸு கட் பீடு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் பீடு, அடுத்தால ஒரு மீடியம் சைஸு லாங் டியூப்பு, அடுத்தால ஒரு பேர்ல் பீடு இப்படியே கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. பேர்ல் பீடு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கோல்டன் கலர் பீடு இருக்குல்ல, அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 டியூப் பீடு மட்டும் சிங்கிளாக கொடுத்து சிம்பிள் ப்ரூச்னால நான் இது மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதில் பேர்ல் பீடு கொடுத்து அட்டாச் பண்ணால் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் சைடில் 2 பக்கமும் சென்டர்லேயும் நான் வந்து அந்த டியூப் பீடு கொடுத்துக்கிறேன். இந்த டியூப் பீடை கொடுத்துட்டு அப்படியே 2 சைடு கொடுத்துட்டு மேலேயும் கொடுத்துடலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழ் பக்கமாக கொடுத்துருக்கேன். மேல் சைடு நான் ஓப்பனில் விட்டுருக்கேன். நீங்கள் அப்படி கொடுக்கலாம். இல்லது மேலே கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுங்க. லாங் டியூப் பீடு எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ணது. நீங்கள் லாங் டியூப் பீடை எடுத்துகிட்டு அதில் ஒரு டேப்லெட் பீடு போட்டு ஹேங்கிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட இதுவே நமக்கு சூப்பராக இருக்கும். இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்ட எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்னால் கேளுங்க. எப்படி பண்ணுறது, மெட்டீரியல் வந்து நான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன மெட்டீரியல் என்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இதோட போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழே நார்மலாக நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட முடித்தா கூட நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த சிம்பிள் ப்ரூச் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.